அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இன்னைக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. அதாவது ஈரான் கூட ஒரு நல்ல முன்னேற்றமான பேச்சுவார்த்தை நடந்திருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு. இதனால ஈரானோட மின் உற்பத்தி நிலையங்கள் மேல நடத்த வேண்டிய தாக்குதல அடுத்த 5 நாளைக்கு ஒத்திவைக்க ராணுவத்துக்கு உத்தரவு போட்டிருக்காரு ட்ரம்ப். ஆனா ஈரான் தரப்பு இத வேற மாதிரி சொல்லுதுங்க. ஈரானோட செய்தி நிறுவனம் என்ன சொல்லுதுன்னா, அமெரிக்கா கூட எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கல அப்படின்னு அந்த நாட்டு அதிகாரி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஹார்மோஸ் ஜலசந்தி அவ்வளவு சீக்கிரம் பழைய நிலைக்கு திரும்பாதுன்னும், இதனால உலக எரிசக்தி சந்தையில குழப்பம் நீடிக்கும்னும் ஈரான் எச்சரிச்சிருக்கு. இப்போ இதனால உலக நாடுகளுக்கு என்ன பாதிப்புன்னு சர்வதேச எரிசக்தி முகமையோட தலைவர் ஃபாத்தி பிரோல் கூறுகையில், இந்த போர் இடையே தொடர்ந்தா உலகத்துல எந்த நாடும் இதோட பாதிப்புல இருந்து தப்பிக்க முடியாது. 1970கள்ல ஏற்பட்ட பெட்ரோல் தட்டுப்பாட்டை விடவும் ரஷ்யா உக்ரைன் போரை விடவும் இப்போ இருக்கிற நிலைமை ரொம்ப மோசமா இருக்குன்னு அவர் வருத்தத்தோட சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் அவங்களோட அடுத்த கட்ட வேலைய ஆரம்பிச்சிட்டாங்க. லெபனான்ல இருக்கிற ஒரு முக்கியமான பாலத்தை இஸ்ரேல் தகர்த்திருக்காங்க. இத வச்சு பார்க்கும்போது இஸ்ரேல் சீக்கிரமே லெபனானுக்குள்ள தரைவழி தாக்குதல ஆரம்பிக்கும்னு நல்லாவே தெரியுது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.